ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிருத்திகைங்க. நேற்று பொண்ணுங்க வரக்குள்ளே ஸ்கூல்லேருந்து வரக்குள்ளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வீடெல்லாம் தொடச்சிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்க வரக்குள்ளே நம்ம ரெடி ஆயிடலாம் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகைக்கு வந்து பக்கத்தில் உள்ள செஞ்சேரி மலை கோயிலுக்கு தான் அவங்க போகிறோம். செஞ்சேரி மலை கோயில் பற்றி தான் ரொம்ப நாளாக அவங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேங்க. அதாவது முருகனை பற்றியே உங்களுக்கு தெரியும். தன்னை அடைஞ்சவருக்கு மட்டும் இல்லாமல் தன்னை நினச்சவங்களுக்கு கூட இன்பத்தையும் நல்ல வாழ்க்கையும் அள்ளித்தரதாங்க முருகனோடது. அப்படிப்பட்ட முருகன் வந்து போர் புரியறதுக்காக வந்து உட்கார்ந்த இடம் தாங்க மந்திரகிரி வேலாயுத சாமி கோயில். ஸோ அந்த கோயில் எப்படி அவர் பேர் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களை வந்து துன்புறுத்திட்டு இருந்த சூரபத்மனை வந்து அழிக்கிறதுக்கு வந்து முருகன் படைக்கப்பட்டாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட முருகனுக்கு வந்து பார்வதி என்ன நினச்சாருன்னா, சிவன் மூலயமா வந்து சத்குரு சம்ஹார மந்திரத்தை ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாங்க. ஸோ அதுக்கு கடும் தவம் புரியறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கடம்ப மரம், கங்கை நீர், தர்பை, மகாவிஷ்ணுக்கு சிவதீட்சை பெற்ற சந்நிதி என 4 வேதங்களும் வந்து இருக்கும் இடத்துல தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சிவன் பெருமான் சொல்லிட்டார். ஸோ அதனால் பூமிக்கு வந்த முருகன் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சேரி மலைங்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து தலவிருஷம் வந்து என்னவாக இருக்குதுன்னா கடம்ப மரமாக இருக்குது. கடம்ப மரம் இருந்தது, தர்பை புல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞான தீர்த்த சுனை எல்லாமே இருந்ததுங்க. மகாவிஷ்ணுவோட சிவதீட்சை பெற்ற சின்னமலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக செஞ்சேரி மலை கோயிலேருந்து நேர்கோட்டில் சின்னமலை கோயில் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே அமைஞ்ச இடம்னால தான் முருகன் வந்து அந்த இடத்துல உட்காந்து கடும் தவம் பண்ணி அந்த சத்குரு சம்ஹார மந்திரத்தை சிவன் மூலியமாக பெற்றாருங்க. ஸோ அதனால தாங்க அவர் வந்து மந்திரகிரி வேலாயுத சாமி என மக்களாலையும் எல்லாருனாலையும் அடைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து கிபி 13ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்டதுங்க. 3வது வீர பல்லவனால் வந்து இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டது. ஸோ போருக்கு போகிறதுனால அவர் சேவல் கொடியோடையும் 12 கைகளோடையும் வேலாயுதம் தாங்கி நிற்பார் இந்த மந்திரகிரி வேலாயுத சுவாமிங்க. அதனால தாங்க அவருக்கு வந்து தென்செஞ்சேரி மலை மந்திரகிரி வேலாயுத சுவாமி அப்படின்னு சொல்லி பேர் வந்ததுங்க. இந்த கோயிலை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும்னு நான் உங்களுக்கு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. அப்படியே மலை மேலே வந்தாச்சுங்க கோயிலுக்கு. மலை மேலே வந்து சரி காரை நிப்பாட்டிட்டு சாமிக்கு பூவு, மாலை எல்லாமே, கனி, தேங்காய் பழம் எல்லாமே வாங்கியாச்சு.